Thalassemia Day is a day where we dedicate ourselves to doing the best possible for children suffering from this disease. And Dr. Revati has joined me here, and all these little warriors, see, from all over, especially from Tamil Nadu. And I think I'm so glad that the Apollo Hospital started in Tamil Nadu, and we can do so much of work for the people of Tamil Nadu. So I think it's a wonderful thing. We can also have a good screening program so that if you catch the problem, you can actually take care of it early, and that is what Apollo is wanting to do. There are many other things which we have to focus on. I think even the genetic studies will help, and we've got a whole department which is doing things like that. But more than anything else, I think, the parents of these children have to have faith that there is a good outcome for the children. They can go back to normal lives. You heard one of the children saying they want to be a doctor. What do you want to be? நீ பெருசானா என்ன பண்ண போறீங்க? டாக்டரா? என்ன பண்ண? ஊர்ல இருக்க போறியா? Okay. So see, they're going to do all these things, but more than anything else, the childhood is important. And if we can give them a good, happy, healthy childhood, I think that's a great responsibility, and that's why we've done what we're doing today. And we will continue to do more and more in this field of care. Thank you very much. Thalassemia major அவ்வளோ ஹெவி லோன் கிடையாது கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். இப்போ மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான்லாம் நிறைய. பட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இது மட்டும் 623 பண்ணிருக்கோம். Thalassemia மேஜர் பேஷண்ட்ஸ் நம்ம நாட்டில் நான் இப்போ சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான், பெங்கால் இந்த ஸ்டேட்ஸ்ல தான் நிறைய இருக்கு. ஆண்களுக்கு அதிகமா பாதிப்பு வருது, பெண்களுக்கு அந்த மாதிரி ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. It's a blood disorder. So blood disorder இருக்கிறதுனால girl boy யார் வேணா அஃபெக்ட் ஆகும். இந்த தலசீமியா டிசீஸ் வந்துச்சுன்னா காமன்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் ட்ரீட்மெண்ட் மாசம் பிளட் போடணும், டெய்லி இரும்பு சத்து குறைக்கிறதுக்கு டேப்லெட் போடணும். மஞ்ச மாத்து சிகிச்சை இந்த சில்ட்ரன் மாதிரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் ரத்தம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஃபுல்லா குணமாயிடும். அதனால பிஎம்பி பத்தி அவேர்னஸ். Okay, one minute. The Thalassemia family was also காமன்ஃபுல்லா எல்லா ஃபேமிலியும் ஜெனரேஷன் வந்துட்டே இருக்கு. அது மரபணு குறைபாடுனால அந்த ஜீன்ஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு தலைமுறையும் டெஸ்ட் செஞ்சு தான் பிரெக்னன்சி பிளான் பண்ணணும். Thank you. I think it's a very special moment for the family. Apparently she doesn't talk much because of some hearing impairment, but she's actually talking to me sitting next to me. I love you. நல்லா இருக்கும்னா நீங்களாம் காரணம் எல்லாமே. தேங்க்யூ டாக்டர் அண்ட் ரேவதி அம்மா, நீங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் இப்போ நல்லா இருக்கேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 3 years ஆச்சு. நான் இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேன். விட்டுற தேங்க்யூ. எந்த ஊர்ல இருந்து வரீங்க யாஸ்மின்? புதுக்கோட்டையில இருந்தா? சரி, இப்ப பெருசானா என்ன ஆக போறீங்க? டாக்டரா இல்ல என்ஜினியரா இல்ல வேற நிறைய பண்ணலாமே? டாக்டர் தானா? ஆமா, எல்லாருமே டாக்டர்ஸ் தான் ரொம்ப நல்லவங்க இங்க.
All the best, Ma. God bless you. Thank you. தேங்க்யூ மேம். நினைக்கிறேன் என் பேர் தாமிரபரணி. எனக்கு வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு 1.5 வயசுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1.5 வயசுல இருந்தே நான் வந்துட்டு மாசம் மாசம் பிளட் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பத்தி எங்க அம்மா அப்பாவுக்கு எங்க வீட்டுல யாருக்குமே இதை பத்தின ஒரு அவேர்னஸ் எதுவுமே கிடையாது. இது சாதாரண ஒரு மஞ்சக்காமல நோய், சரி ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒவ்வொரு டாக்டர்ஸ் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது பூமா மேம், அதுக்கப்புறம் திருவேணி மேம், அங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இதை பத்தி சொல்றாங்க. இல்ல இது தலசீமியான்னு சொல்றாங்க, இதுக்கு நீங்க மாசம் மாசம் பிளட் கொடுத்தாதான் இவங்க உயிரோடவே இருப்பாங்க. சோ ஹீமோகுளோபின் லெவல் வந்துட்டு நீங்க கம்மியாகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி 5 வயசு வரைக்கும் எனக்கு இந்த ஒரு இது பண்றாங்க. இந்த பிளட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 5 வயசுல நீங்க இந்த ஸ்பிளின் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மண்ணீரல் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்க பிளட் கொடுத்தா போதும், மெடிசின்ஸ்லாம் நீங்க கம்மியா எடுக்கலாம், அயன்லாம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவும் இது தெரியாம ஸ்பிளின்லாம் எனக்கு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 6-7 வயசுலதான் வந்துட்டு எங்களோட கடவுள் அப்படின்னா ரேவதி மேம் வந்துட்டு நாங்க மீட் பண்றோம். அவங்கதான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கைட் பண்றாங்க, நிறைய வந்துட்டு சொல்றாங்க இது வந்துட்டு இப்படிதான் நீங்க இது பண்ணணும். ஜிஹெச்ல வந்துட்டு எனக்கு பிளட் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு வெயினே கிடைக்காது சுத்தமா. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க VHS வரும். VHSல வந்து மந்த் பிளட் கொடுத்துட்டு போறோம். அப்புறம் மேமையும் நாங்க பாக்குறோம். அப்பதான் அவங்க வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இன்னொரு குழந்தை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு கைட் கொடுக்குறாங்க, அவங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செகண்ட்லயும் ஒரு குழந்தை ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தைக்கும் அவங்க வந்துட்டு அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்குமே அந்த குழந்தைக்குமே தலசீமியா இருக்குங்கிறாங்க. அப்ப அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை அபார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு குழந்தை இது பண்றாங்க. அதுதான் வந்துட்டு என்னோட தம்பி புகழேந்தி. அவனுடைய ஸ்டெம் செல்லும் எனக்கும் வந்துட்டு மேட்சிங் வந்துட்டு 100% மேட்ச் ஆயிடுச்சு. அது அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே சொன்னது எல்லாமே மேம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெம் செல்ஸ் எனக்கு பண்றாங்க. எனக்கு 9 வயசுல வந்துட்டு இந்த ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு டீச்சிங் ஜாப்ல இருக்கேன். இங்க இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல ரேவதி மேம்க்கு சொல்லணும், அதுக்கப்புறம் எங்க பேரண்ட், அதுக்கப்புறம் நிறைய பேர் லயன்ஸ் கிளப், என் கண்ணுக்கே தெரியாத நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மேடையில நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த ஒரு நோயை நம்ம தடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கேரியர் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். முதல்ல அந்த பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இது பண்ணா இந்த ஒரு விஷயங்களை நம்ம முழுமையா தடுக்கலாம். அது நன்றி. Welcome to my gathering and good afternoon to everyone. I am Shadika Begum. I am from Pondicherry. Now I am doing my MBBS first year on Indira Gandhi Medical College. This condition was treated in Tenabet Apollo Hospital. The doctors were very helpful, very kind and very supportive. I got a God-gifted doctor, Dr. Revati ma'am and Dr. Ramya ma'am. They are very supportive to me and they carrying me very helpful to me. And thank you so much my family members, my amma, my appa, my chitti, my chitappa and my sister and my grandpa and grandma. They are very I am Charumati coming from Palladam. எனக்கு வந்து தலசேமியாங்கிறது 6 மந்த்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படின்னா எங்கெங்கோ போய் பார்த்துருக்காங்க. கடைசியில் பல்லடத்தில் டாக்டர் ஹேமா அப்படிங்கிறவங்கள்ட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜிஹெச் போகிறோம், ஜிஹெச்சில் பிளட்ஸ் இறக்குறோம், அங்கே பார்க்குறாங்க. அப்புறம் மறுபடியும் மாசாணிக்கு வரும், மாசாணிக்கில் ரேவதி மேம் பார்க்குறாங்க. ரேவதி மேம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்போலோ வந்தோம். அப்போலோவில் பிஎம்டி முடிச்சுட்டு இப்போ ஒரு 8 இயர்ஸ் பிஎம்டி முடிச்சு 8 இயர்ஸ் ஆச்சு. இந்த 8 இயர்ஸில் நான் பெட்டராக இருக்கேன். இந்த 8 இயர்ஸில் வந்துட்டு எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிஎம்டி பண்ணதுக்கு அப்புறமா நான் ஃபீல் பெட்டர். தேங்க்ஸ் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் ரேவதி மேம். தேங்க்யூ.